الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى ألم تر إلى الذي حاج إبراهيم في ربه أن آتاه الله الملك إذ قال إبراهيم ربي الذي يحيي ويميت قال أنا أحيي وأميت قال إبراهيم فإن الله يأتي بالشمس من المغرب فأت بها من المغرب فبهت الذي كفر والله لا يهدي القوم الظالمين. சூரா பக்ராவுடைய 258 இதில் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நம்ரூதுக்கு மத்தியில் நடந்த ஒரு விவாதத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹு தாலா நபியை பார்த்து கேட்கிறான், அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹிம் ஃபி ரப்பி, நபியே, யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவருடைய ரப்புடைய விஷயத்தில் வாதிட்டானோ அவனை நீங்கள் பார்க்கவில்லையா என்று சொன்னால் உள்ளத்தால் பார்க்கவில்லையா, அறியவில்லையா என்று அல்லாஹால கேட்கின்றான். அன்னாத்தாஹுல்லாஹுல் முல்க், அல்லாஹால அவனுக்கு ஆட்சியை கொடுத்திருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அந்த வாதிட்டவன் பாபிலுடைய மன்னன் கனான், நம்ரூத் இப்னு கனானுடைய மகன் நம்ரூத் தான் வாதிட்டான். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, மலிக்கத் துன்யா மஷாரிக்கஹு மகாரிபஹா அர்பா, முழுலகத்தையும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாத்தையும் 4 பேர் ஆட்சி செஞ்சாங்க. முஃமினான் வ காஃபிரான், 2 பேர் மூமின்கள் 2 பேர் காஃபிர்கள். 2 மூமின்கள் யாருன்னா, ஒன்று சுலைமான் இப்னு தாவூத், அடுத்த துல்கர்னைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அடுத்த 2 காஃபிர்கள் நம்ரூதும் புக்தனஸரும். அல்லாஹு ஆலம், இது பல முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து இது. அப்போ முழு உலகத்தை ஆட்சி செஞ்சவன் தான் நம்ரூத். அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்தவன். அவன் தான் அல்லாஹுடைய விஷயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு வாதிட்டான். அப்போ அவன் சொன்னான், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறானா என்ற விஷயத்தில் அவன் மறுத்து, அப்படி ஒருத்தன் இருக்கிறதா இருந்தால் அது நான் தான் சொன்னான். ரப்புடைய விஷயத்தில் ரப்பு, நீங்கள் சொல்லக்கூடிய ரப்பு அல்லாஹ் அல்ல, ரப்பு மாறாக நான் தான் ரப்பு என்ற விஷயத்தில் வாதிட்டான். எப்படி ஃபிரௌன் தன்னுடைய காலத்தில் இருந்த மக்களுக்கு முன்னாடி தான் கடவுள் என்று சொல்லி கொண்டிருந்தான். மாலிம் துலக்கும் மின் இலாஹின் கைரி, எனக்கு என்னை தவிர ஒரு கடவுள் உங்களுக்கு இருக்கிறாங்களா என்பது எனக்கு தெரியாது என்று சொன்னான். அப்படின்னா ஒருத்தருமே இல்லை, நான் மட்டும்தான் உங்களுக்குள்ள கடவுள் என்று சொன்னான். அப்போ அல்லாஹு தஆலா அவனுக்கு ஆட்சி கொடுத்ததும், நீண்ட கால ஆட்சியும் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் அவனுக்கு கிடைச்சது தான் அவன் இவ்வளோ பெரிய குஃப்ரின் பக்கம் இறை நிராகரிப்புக்கும் பக்கம் கொண்டு போய் சேர்த்தது. அங்கே கிட்டத்தட்ட 400 வருஷம் ஆட்சியில் இருந்தான். 400 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு தான் இறைவன் என்று அவன் வாதிட்டான். அல்லாஹு தஆலா அவனுக்கு பெரிய ஆட்சியை கொடுத்திருந்தான். அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் ஆதாரத்தை கேட்டான். நீ ரப்பு ஒன்று இருக்கிறன்னு சொல்லி அதுக்கு என்ன ஆதாரம்? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய ரப்பு யார் என்று சொன்னால் அவன்தான் ஹயாத்தாக்குகிறான், அவன்தான் மௌத்தாக்குகிறான். அப்போ இவங்க என்ன ஆதாரத்தை உண்டாக்கினாங்கண்டா, என்னோட ரப்புடைய தன்மையில் ஒன்று தான் ஹயாத்தாக்குறது மௌத்தாக்குறது. இன்றைக்கு உலகத்தில் ஹயாத்தாகிறதுக்கு மௌத்தாகிறது நடந்து கொண்டு தான் இருக்குது. உயிரினங்களும் மௌத்தாகுது, அது மாதிரி குட்டிகள் குஞ்சுகள் புதுசாக உருவாகுது. இது மாதிரி மனிதர்கள் மௌத்தாகிறாங்க, புதிய குழந்தைகள் பிறக்குது. இப்படி உலகத்தில் இருக்கிறது அழியிறது நடந்து கொண்டே இருக்குது. அதனால் இறைவனத்தில் இருக்கிறான் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். என்னுடைய ரப்பு தான் ஹயாத்தாக்குறான் மௌத்தாக்குறான், உண்டாக்குகிறான் இல்லாமல் ஆக்குகிறான் என்று சொன்ன உடனே அவன் சொன்னான், நான் தான் அது, ஆனால் உஹ்யி வ உமீத், நான் தான் ஹயாத்தாக்குகிறேன், நான் தான் மௌத்தாக்குறேன்னு சொன்னான். அப்படின்டா நீங்கள் சொல்கிறீங்கிற அல்லாஹ் சேரண்டு அது ஹயாத்தாக்குற மௌத்தாக்குறது என்னுடைய கடவுள் உண்டு, நான் தானே அதை செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொன்னான். அதுக்கு ஆதாரமாக என்ன செஞ்சான்டா, 2 பேரை கொண்டு வர சொன்னான். 2 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டவங்க. ஒருத்தருக்கு கழுத்தை வெட்டி மரண தண்டனை கொடுத்தான், இன்னொருத்தரை மன்னித்து விட்டுட்டான். இவன் சொன்னான், நான் பாரு இவனை மௌத்தாக்கினேன், இவனை ஹயாத்தாக்கினேன் என்று சொல்லி அதை அவனுடைய மடத்தனத்தினால் அதை ஆதாரமாக காட்டினான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இப்போ இவனுக்கு இந்த விஷயம் விளங்குதில்லை என்பதனால இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க. கால இப்ராஹிம் ஃபஇன் அல்லாஹ் யஅதி பிஷ்ஷம்ஸி மினல் மஷ்ரிக் ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப் ஃபபுஹித அல்லதி கஃபர்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹு தான் சூரியனை கிழக்கு திசையிலிருந்து உதிக்க செய்கின்றான், கொண்டு வருகிறான். உனக்கு முடியும் என்று சொன்னால் நீ மேற்கிலிருந்து கொண்டு வா என்று சொன்னாங்க. இவர் சொன்ன உடனே ஃபபுஹித்தல் லதி கஃபர், ஆனால் நம்ரூத் யார் நிராகரித்தான், அவன் வாய் மூடிட்டான். அவனுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்ல முடியலை. அப்போ இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வந்தாங்க. அல்லாஹு தான் ஹயாத்தாக்குற மோத்தாக்குற நான் சொன்னேன், ஆனால் நீ இப்படி ஒரு மடத்தனமான காரியத்தை செஞ்சுட்டு நீ ஹயாத்தாக்குற மோத்தாக்கு நீ சொல்கின்றாய். அல்லாஹு தாலா இருக்கிறான், அவன் உலகத்துடைய ஏற்பாடு மட்டும் அவனுடையதல்ல. நீ உலகத்தில் இருக்கிறவங்கள ஹயாத்தாக்கி மோத்தாக்கி செய்யலும், ஆனால் வானத்துடைய ஏற்பாடுகளை உன்னால் செய்ய முடியாது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதை மாதிரி காரியங்கள், மழை பொழிகிறது, வெயில் அடிக்கிறது, இதை உன்னால் செய்யலா. அல்லாஹு தாலா வானத்துடைய காரியங்களை அவன் தான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். கடவுள் என்றால் இதெல்லாம் செய்ய முடியுமாக இருக்கணும். அதனால தான் அல்லாஹு தாலா சூரியனை கூட கிழக்கிலிருந்து உதயமாக்க செய்கிறான், மேற்கில் மறைய செய்கிறான். ஒன்னால் அது முடியும் என்று சொன்னால் இதை நீ செஞ்சு காட்டு. மக்ரிபிலிருந்து உதிக்க செய், மேற்கிலிருந்து உதிக்க செய் பார்ப்போம். அவனுக்கு அதை செய்ய முடியலை, அதனால் அவன் வாய் மூடிட்டான், அவனால் பேச முடியலை. அல்லாஹு தாலா சொல்கிறான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். அல்லாஹு தாலா அநியாயக்காரர்களுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் எந்த ஒரு தெளிவையும் அல்லாஹ் உண்டாக்குறதில்லை. அவளுக்கு நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டுறது கிடையாது. இங்கே இன்னொரு விஷயம் உண்டு. அல்லாஹு தாலா அவனை வாய் மூட செஞ்சான், அதனால தான் அவன் பேச முடியலை. இல்லாட்டி அவனுக்கு சொல்ல இருந்துச்சு, நான் தான் சூரியன் இதுவரைக்கும் மஷ்ரிக்கிலிருந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன், கிழக்கிலிருந்து உதிச்சு கொண்டிருக்கிறேன், உதிக்க வைக்கிறேன், நான் தான் செய்கிறேன், மேற்கில் மறைய வைக்கிறேன். உன்னுடைய ரப்புக்கு ஏழும்டா மேற்கிலிருந்து கொண்டு உதிக்க செய்வாப்போன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அப்படி கேட்டிருந்தா கூட எல்லாம் உண்டாக்கி இருப்பான். ஆனால் அதை கூட அவனால் சொல்ல முடியலை. அந்த வாதாட்டத்தை கூட சொல்ல முடியாமல் அவன் வாய் மூடிட்டான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். அல்லாஹு தாலா அநியாயக்காரர்களுக்கு ஒரு நாளும் நல்ல விஷயங்களை, விளக்கமுள்ள காரியங்களை, புத்திசாலித்தனத்தை எல்லாம் கொடுக்கறதில்லை. அல்லாம சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இது எப்போ நடந்துன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்பில் போட்டு 40 நாட்கள் அங்கே இருந்தாங்க, பூஞ்சொலியாக மாற்றப்பட்டது. அதுக்கு பின்னாடி தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. இப்போ நாளைக்கு பின்னாடி அந்த பாபிலுடைய பகுதியில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டது, வறுமை ஏற்பட்டது. அப்போ எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் மிஸ்ரில் வறுமை ஏற்பட்டு அவங்க கோதுமையில சேகரித்து வச்சுருந்து அந்த மக்களுக்கு கொடுத்தாங்களோ, அதே மாதிரி நம்ரூதிரத்தில் நிறைய தானியங்கள் இருந்துச்சு. மக்கள், பொதுமக்கள்லாம் அவங்கள்ட்ட எடுக்க வருவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வந்தாங்க. வந்து கேட்ட நேரம் அவங்க கொடுக்கல. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே விரோதி, அவங்க கொடுக்கல. அப்போ தான் இந்த வாதாட்டம் நடந்துச்சு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் தான் செய்கிறான், அவனால் இல்லைன்றெல்லாம் சொன்னது பிறகு அவன் உனக்கு ஒன்றும் தரமாட்டேன், நீ போன்னு அனுப்பிட்டான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டுக்கு வராங்க. 2 சாக்கு 2 பைகள் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதில் கோதுமை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்போ என்ன செஞ்சாங்க, சரி வீட்டுக்கு போகிறோம், மனைவி கேட்பா என்பதனால ஒரு மண் எடுத்து 2 அந்த பைகளை நிரப்பி கொண்டாங்க. மண்ணை போன்றதை நிரப்பிக்கொண்டு கொண்டு வீட்டில் வச்சுட்டு அப்படியே சாஞ்சி தூங்கிட்டாங்க. அப்போ நினச்சாங்க, மனைவி பாப்பாவை சரி கணவன் குழந்தைக்கிறாருன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்காக அமைதியாக இருப்பா என்று சொல்லிட்டு அவங்க தூங்கிட்டாங்க. அப்போ இவங்க தூங்கி கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு மனைவி எழுப்பினாங்க, எழுங்க சாப்பிடுவோம். என்ன சாப்பாடு? ரொட்டி சுட்டு வச்சுக்கிறேன். ரொட்டியா? எங்காலண்டு, நீங்கள் கொண்டு வந்து தானியத்திலேருந்து தான். அப்போ இவங்க விலகி கொண்டாங்க. அல்லாஹு தாலா எனக்கு உதவி செய்திருக்கிறான், நான் கொண்டு வந்த மண்ணை கூட அல்லாஹு தாலா கோதுமையாக தானியமாக எல்லாம் மாற்றிட்டான். அல்லாஹ்க்கு ஷுக்ர் செஞ்சாங்க. இன்னும் அவங்களுடைய ஈமான் அல்லாஹ் மீது இன்னும் அதிகரித்தது. ஏற்கனவே அவங்களுடைய ஈமான் உறுதியானது, இன்னும் அல்லாஹு தாலா ஈமான் அதிகரித்து கொடுத்தான். இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஜெய்துன் அஸ்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்களும் பெரிய முஃபஸ்ஸிரீன்களை சேர்ந்தவங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு மலக் அல்லாஹு தாலா அல்லது இன்னொரு அரசனை அல்லாஹு தாலா ஒரு இடத்துல நம்ரூதுக்கு தாவத் கொடுக்கல அனுப்பினான். நம்ரூத் முருகத்தை ஆட்சி செஞ்சாலும் சின்ன சின்ன சிற்றரசர்கள் இருந்தாங்க. அப்போ அவங்கள வந்து தாவத் கொடுத்த நேரம் ஒரு முஃமின் இவன் ஏற்றுக்கொள்ளலை. 2வது தடவை அழைத்தார், ஏற்றுக்கொள்ளலை. 3வது தடவை அழைத்தார், ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கு பிறகு அவன் சொன்னான், இஜ்மா ஜுமுஅக் வ அஜ்மா ஜுமுஇ, நீ உன்னுடைய படையை கூட்டிட்டு வா, நான் என்னுடைய படையை கூட்டிட்டு வரேன், யார் வெத்திரண்டு பார்ப்போம். இப்போ அல்லாஹு தஆலா இவன் என்ன செஞ்சான், இவன் நம்ரூத் பெரிய படையை திரட்டி கொண்டு வந்தான்.
அல்லாஹு தாலா அந்த மற்ற அரசர்கிட்ட பெரிய படையொன்று இருக்கல்ல, அல்லாஹு தாலா கொசுவோடைய ஒரு படையெல்லாம் அனுப்பினான். அப்போ நம்ரூத் படையை எடுத்துக்கணும், அவன் தலைமை தாங்கி போகலை, அவனுடைய படை வீரர்கள் தான் போனாங்க. அந்த கொசுக்கள் அங்கிருந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டுது, கடிச்சு அவனோட சதைகளை ரத்தத்தை கூட குடிச்சிட்டது. எலும்பு கூட வெறும் எலும்பு கூடுகள் மட்டும்தான் கீழே விழுந்து கிடந்து மற்றெல்லாம் அழிச்சிட்டது. அந்த நுழம்புகளில் ஒன்று நம்ரூதுடைய மூக்கில் நுழைஞ்சி அவன் அதை அரிச்சு கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் அந்த அந்த இது நுழம்பு அவனுடைய மூக்கில் அரிச்சு கொண்டிருந்தால் அவனுக்கு அதுக்கு வேதனை உண்டாகி கொண்டே இருந்தது. அவனுக்கு ஆறுதல் எப்போ உண்டாகும்னு சொன்னால் அவனுடைய தலையில் செருப்பால் அடிக்கணும். அடித்தாத்தான் தலைக்கு ஃபஸ்ட்டுக்கு அவன் அடித்து பார்த்தான் கையால், அதனால் அவனுக்கு சுகம் கிடைச்சிது. அவன் அடிக்கக்குள்ள நுழம்பு அரிக்கிறது, மூளை அரிக்கிறதை விட்டுடும். அப்போ அதுக்கு பிறகு வார மக்களுக்கெல்லாம் சொல்லுவான், நீங்கள் அவனுக்கு வரக்குள்ள செருப்பால் அடித்து தான் போகணும். அதனால் அவனுக்கு சுகம் கிடைச்சிது. இவன் எப்படி இந்த ஆரம்ப காலத்தில் இதுக்கு முன்னாடி காலத்தில் வாரவங்க அவனுக்கு சுஜூது செய்யணும், அதுக்கு பிறகு அவனோட பேசணும். அப்படி ஒரு பெருமையோட கம்பீரத்தோடு இருந்தான். அல்லாஹ் தஆலா தலைக்கீழாக மாற்றி அவனுக்கு செருப்பால் அடி வாங்கக்கூடிய நிலைமை எல்லாம் உண்டாக்கினான். அதில் தொடர்ந்து அல்லாஹத்தின் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறான். அல்லாஹு தஆலா ஹயாத்தாக்குறவன், அல்லாஹ் சக்தி மிக்கவன். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது மாதிரி ஏற்ற மாதிரி ஒரு சம்பவத்தில் சொல்லி காட்டுறான். அவ் கல்லதி மரோலா காரியத்தின் வகிய காவித்தன் அல்ல உருஷிஹா, அல்லது அந்த மனிதர் மாதிரி அவர் உசைர் அலைஹிஸ்ஸலாம் பிரபல்யமான சொல் பிரகாரம் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு ஊருக்கு பக்கத்தால் போனாங்க. அந்த ஊர் பைத்துல் மக்திஸ். அது வஹிய காவியத்து நல்ல உருஷிஹா, அது அப்படியே இடிஞ்சு விழுந்து அதனுடைய முகடுகள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்து அப்படியே ஒரு பால் அடைஞ்சு போய் ஊராக இருந்துச்சு. இவங்களுக்கு அதை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஊர் மிக செழிப்பான ஊர் பைத்துல் மக்திஸ். இதை புக்த நஸ்ர் என்ற அரசன் அந்த ஊர் அழிச்சான். அந்த ஊர் அழிச்சு இல்லாமல் ஆக்கிட்டான். அழிச்சு ஒன்றுமே இல்லாமல் ஆகி பெரிய பாலடைஞ்சு போயிருக்குது. இவங்க ஆச்சரியப்பட்டாங்க, அல்லாஹு தஆலா எப்படி இதை உயிர்ப்பிப்பான், எப்படி இந்த ஊரை திரும்ப எழுப்பான். அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா, இந்த ஊர் இப்படி அழிஞ்சு நாசமானதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா இந்த ஊரை எப்படி உயிர்ப்பிப்பான் என்று அவங்க ஆச்சரியத்தோட சொன்னாங்க. இப்போ அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய சுன்னத்துனண்டா சொல்லி விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்களை, இப்படியான விஷயங்கள் அல்லாஹு தஆலா செயல் ரீதியாக செஞ்சு காட்டி எல்லாம் விளங்கப்படுத்தினான் ப்ராக்டிக்கலாக. அப்போ இவரால் அல்லாஹ் என்ன செஞ்சான், இப்படித்தான் நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லலை. இதுக்கு பின்னாடி இன்னொரு சம்பவம்ன்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவம், அதிலையும் இப்படித்தான் அல்லாஹ் செய்விச்சு காட்டினான். இப்போ இவர் இப்படி கேட்ட உடனே அல்லாஹு தஆலா நான் இப்படி உயிர்ப்பிப்பேன்னு அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் என்ன செஞ்சான்டா, ஃபஅமாத்தஹுல்லாஹ் மிஅத ஆமீன், அவரை 100 வருஷத்துக்கு அல்லாஹு தஆலா மௌத்தாக்கிட்டான். அவர் 100 வருஷம் மௌத்தாகிட்டார். மௌத்தாகி அந்த அளவுக்குன்னு சொன்னால் அவருடைய உறுப்புகள் கூட எலும்புகள் உக்கி போய் உறுப்புகள் எல்லாம் அப்படியே சதைகள்லாம் கூட இல்லாமல் ஆகி இருந்துச்சு. அவர் மௌத்தாகிட்டார். சும்மா பஅஸா, பிறகு அல்லாஹ் தஆலா அவரை எழுப்பினான். இப்போ 100 வருஷம் இவர் மௌத்தாகி இருந்த காலத்தில் இவர் அந்த மௌத்தான பீரியட் 70 வருஷத்துக்கு பிறகு அந்த ஊர் இருக்க பைத்துல் மக்திஸ் திரும்ப கட்டப்பட்டு அது செழிப்பான ஊராக மாறிட்டுது. பனி இஸ்ராயல்கள் வந்து அங்கே வசிக்க தொடங்கிட்டாங்க. 30 வருஷம் ஆகிட்டு. இவர் 100 வருஷம் தூங்கினார். 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர் திரும்ப செழிப்பாகி அதில் மக்கள் எல்லாம் குடியேறிட்டாங்க. இப்போ இவரை 30 வருஷத்துக்கு பிறகு எல்லாம் மொத்தம் 100 வருஷத்துக்கு பிறகு எல்லாத்தையும் இவர் எழுப்பினா முதலாவது அல்லாஹ் தஆலா அவருடைய கண் 2 உயிர்ப்பிச்சான். கண்ணுக்கு உயிரை கொடுத்து கண்ணை உயிர்ப்பிச்சான். அதுக்கு பிறகு கண்ணுக்கு உயிர் கிடைச்ச உடனே அவர் பார்க்குறாரு. இந்த கண் பார்க்குது, அவருடைய எலும்புகள்லாம் உக்கி போயிருக்குது, அதெல்லாம் அப்படியே ஒன்று சேருது. அதுக்கு பிறகு மேலே சதைகள் எல்லாம் வருது, நரம்புகள் சதைகள் எல்லாம் வருது. அதுக்கு பிறகு ரத்தமெல்லாம் சேர்ந்து உயிர் கொடுக்கப்படுது. இதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அவரை பார்த்து கேட்டான், கால கம் லபிஸ்த, அல்லாஹ் கேட்டனா மலக்கு மூலமாக அல்லாஹ் கேட்க வச்சான், நீங்கள் எவ்வளோ காலம் தூங்கினீங்க, எவ்வளோ தரித்திருந்தீங்க சொன்னால், கால லபிஸ்து யோமன் அபாபயம் சொன்னார், நான் ஒரு நாள் தரிச்சிருப்பேன், அல்லது கொஞ்ச நேரம், ஏன்னா நீண்ட நேரம் தூங்கின மாதிரி இருந்ததுனால ஒரு நாள்னு சொன்னார். பார்த்தா காலையில் தூங்கியிருந்தார், மாலையில் சூரியன் அடுத்த சைடில் இருக்குது. அப்போ நினச்சா பாதி நாள் தூங்கியிருப்பேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை, கால பல் லபிஸ்த மியாத்த ஆமீன், நீங்கள் 100 வருஷம் தூங்கியிருக்கீங்க, 100 வருஷம் இப்படி இருந்தீங்க. ஃபன்துர் இலா துஆமிக் வ ஷராபிக், அல்லாஹ் தஆலா சொன்னான், அந்த மலக்கு சொன்னார், நீங்கள் பாருங்கள் உங்களோட சாப்பாட்டையும் நீங்கள் கொண்டு வந்த பானத்தையும். அப்போ தஃப்சீர் உலமாக்கள் சொல்கிறாங்க, அவர் கொண்டு வந்தது என்னன்னு சொன்னால் திராட்சை பழம், சில அத்தி பழங்கள், அதே மாதிரி ஜூஸ்,
இது 3 பொருள்களும் விரைவாக பாலடையக்கூடிய பொருள்கள். அவசரமாக நாரிடும், அவசரமாக அது பழுதடைஞ்சிடும். ஆனால் லம் யத்தசன்னா, அந்த உணவுகள் திராட்சையாகவே இருக்கு. அந்த அத்திப்பழம் அது பழுதாக இல்லை, அதே மாதிரி ஜூஸும் பழுதாக இல்லை, அது அப்படியே இருக்கு, எந்த மாற்றம் ஏற்பட்டில்லை. இல்லாட்டி பழுதாகக்கூடிய கொஞ்ச நேரத்தில் பழுதாகிடும், இது பழுதாகாமல் இருக்கு. அடுத்த அல்லாஹ் சொல்லும் வந்தூர் இலா ஹிமாரிக், அவர் கழுதையில் ஏறி பிரயாணம் செஞ்சு வந்திருந்தார், அவனுடைய கழுதையை பாரு. கழுதை இருக்கே அது உக்கி போய் எலும்புகள் எல்லாம் தூளாகி அப்படியே செத்து இருந்துச்சு. பார்த்தா கழுதை செத்து இருக்கு, எலும்புகள் உக்கி போயிருக்கு, பழுதாகிற சாமன் பழுதாகாமல் இருக்குது. இந்த கழுதை இவ்வளோ காலம் அப்படி இருந்ததுன்னா 100 வருஷம் செத்து போய் உக்கி போயிருந்துச்சு. இப்போ எல்லாம் சொன்னான் வல் நஜலக ஆயத்தன் லின்னாஸ், உங்களையும் நாங்கள் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அத்தாட்சியாக ஆக்குறோம். உங்களையும் மக்களுக்கு ஒரு பெரிய அத்தாட்சி, நாங்கள் இப்படித்தான் மறுமையில் மக்களை உயிர்ப்பிப்போம். வந்தூர் இலல் இவாமி கைஃப நுன்சிசுஹா சும்மா நக்ஸூஹா லஹ்மா, அதுக்கு பிறகு எனக்கு எலும்புகளை பாருங்க, அந்த கழுதையோட எலும்புகள். கைஃப நுன்சிசுஹா, அப்படியே எலும்புகள் கூட மண்ணாகி உக்கி போயிருந்தவைகள். சில பகுதிகள் எஞ்சி இருந்துச்சு. அந்த எலும்புகள் என்ன செஞ்சாங்க, அல்லாவுடைய கட்டளைப்படி அல்லாஹ் கட்டளையிட்டான் மலக்கு மூலமாக. அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று அப்படியே சேர்ந்து எலும்பு கூடு, அப்படியே கழுதையில் எலும்பு கூடு அப்படியே நின்றுச்சு. அதுக்கு பிறகு சும்மா நக்ஸூஹா லஹ்மா, அந்த எலும்பு கூட்டுக்கு மேலே அல்லாஹ் சதைகளை உண்டாக்கினான், சதைகளை எல்லாம் அணிவிச்சான். எலும்பு கூட்டுக்கு மேலே அப்படியே சதைகளை வந்து சேருது. அதுக்கு பிறகு அல்லாஹாலா அப்படி எலும்பு நின்றத்து பிறகு அதுக்கு பிறகு ரத்தம் உண்டாக்கி அதுக்கு பிறகு அல்லாஹாலா என்ன செஞ்சால் அதுக்கு ரூஹுதப்பட்டது. இப்போ கழுதை உயிர் பெற்ற எலும்பு. உயிர் பெற்ற எலும்பின் உடனே இவர் ஆச்சரியப்படுறார், இந்த காட்சி கண்ணால் பார்க்குற அப்படி ஈமான் எவ்வளோ உறுதியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னு அவங்க சொன்னாங்க கால அலமு அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், நான் அறிந்து கொள்கிறேன் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து மீது சக்தி மிக்கவன். எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குது, அல்லாஹு தாலா அனைத்துமே சக்தி மிக்கவன். எனக்கு இந்த ஊர் அல்லாஹ் இப்படி உயிர்ப்பிப்பான்னு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அல்லாஹு தாலா என்னையே உயிர்ப்பிச்சு காட்டி, என்னுடைய கழுதையை உயிர்ப்பிச்சு காட்டி அல்லாஹு தாலா நிரூபிச்சுட்டான், இதை விட சிறந்த முறையில் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். அலம் அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். இன்னொரு கிராத் படி கால ஏ அலம் அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று மோதப்பட்டிருக்குது. அலமுண்டா நான் அறிகிறேன், ஏ அலம்டா நீங்க அறிந்து கொள்ளுங்க, அல்லாஹு தாலா எப்படி உங்களே உங்களோட கழுதை உயிர்ப்பிச்சானோ இதே மாதிரி அல்லாஹு தாலா அனைத்து மீது சக்தி மிக்கவன் என்ற விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹு தாலா எங்களுக்கும் இந்த ஆயத்துக்களில் சொல்லப்பட்ட அல்லாஹுடைய ஈமான், அல்லாஹுடைய குதரத், அவை மீது அசையாத நம்பிக்கை உறுதியின் நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க